வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் ராகதோஷம் போக்கும் நாகநாத சாமி திருக்கோயிலில் தான் இருக்கும். இங்கே வந்து சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் பாடற்பட்ட சிவத்தலமாகும். தேவாரால் பாடற்பட்ட சோழநாடு தென்கரையில் அமைந்துள்ள 29வது தலமாகும். இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா நாகேஸ்வர் நாகநாதர், தாயார் பார்த்திங்கன்னா கிரி குஜாம்பிகை, தலவிருட்சம் பார்த்திங்கன்னா செண்பகம், தீர்த்தம் பார்த்திங்கன்னா சூரிய தீர்த்தம் உள்ளிட்ட 12 தீர்த்தங்கள். பாடல் வகை பார்த்திங்கன்னா தேவாரம். பாடியவர்கள் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த கோயில் வந்து 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் என்றாலும் சோழ மன்னர்களின் முதலாவது பிராத்தங்க சோழனால் நன்கு சீரமைக்கப்பட்டு கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. சிவபெருமானை பூஜித்த நாகநாதர் சாமி கோயில் இங்கு உள்ளது. இத்தலத்தில் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நாகநாதர், அர்த்தனேஸ்வரர் இருவருக்கும் சன்னதிகள் உண்டு. அதே போல் கிரி குஜாம்பிகை அவர்களுக்கும் தனி சன்னதிகள் உண்டு. திருநாகேஸ்வரம் கோயில் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் ஆகுது. கும்பகோணத்துலேருந்து நிறையா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கால் டாக்ஸி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கும்பகோணத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் டாக்ஸி நிறையா இருக்குது. மாரி இது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து கூட நீங்கள் கால் டாக்ஸி எடுத்துகிட்டு வரலாம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12:45 மணி வரை, ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணி முதல் 8 மணி வரை. இந்த கோயிலோட கார் பார்க்கிங் வந்து நல்ல பெரிய கார் பார்க்கிங். இந்த கோயிலோட கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கோயிலுள்ளே சைடில் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் கோயில்கிட்ட வரும்போது கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பெரிய கார் பார்க்கிங். மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் தேவர்களும் மற்றும் நவகிரக நாயகர்களும் கூட சில சமயங்கள் தவறு செய்கின்றனர். அப்படி ஒரு தவறை இழுத்த அதனால் தன் சக்தியை இழந்த ராகு பகவான் தனது வலிமையை மீண்டும் பெற்றதாக சொல்லப்படுகிறது. திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத திருக்கோயில். கோயிலின் புராண கதையை பார்க்கலாம். புராணங்களின்படி முனிவர் ஒருவனின் மகனை பாம்பாக இருந்த ராகு பகவான் தீண்டியதால் அந்த முனிவரின் சாபம் பெற்று தன் சக்திகளை அனைத்தையும் இழந்தார் ராகு பகவான். அதனால் இத்தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் காட்சி பெற்று மீண்டும் தன் சக்தியை பெற்றார் ராகு பகவான். நாகத்தின் வடிவில் இருந்த ராகுவிற்கு அருள் புரிந்ததால் இங்குள்ள சிவபெருமான் நாகநாதர் என அழைக்கப்படுகிறார். கிரி குஜாம்பிகை எனப்படும் பார்வதி, மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் இந்த திருநாகேஸ்வரம் கோயிலில் ஒரே சன்னதியில் காட்சியளிக்கின்றனர். தல சிறப்பு. இக்கோயிலின் நவகிரக நாயகரான ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது அந்த பால் நீல நிறத்தில் காட்சியளிப்பதை பக்தர்கள் கண்டு வியக்கின்றனர். பொதுவாக ராகு பகவான் பிற கோயில்களில் மனித தலையும் நாகப்பாம்பின் உடலும் கொண்டது போன்ற விக்கிரமம் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் ராகு பகவான் முழு மனித வடிவில் காட்சியளிக்கிறார். ஜாதகத்தில் ராகு கிரக தோஷத்திற்கு சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது இந்த திருநாகேஸ்வரம் கோயில். இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள். ஆயிரத்தி 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகு பகவான் மீது 5 அடி நீளமுள்ள நாகமானது தனது சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து இவரது பெருமை உலகிற்கு உணர்த்தியது. இங்கு இறைவனை தரிசிக்கும் வரும் பக்தர்கள் பார்வைக்காக காட்சி பொருளாக கண்ணாடி பாக்ஸில் வச்சிருக்காங்க.
ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.